ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நாம் டெக்டைல்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெக்டைல்ஸ் கம்யூனிட்டிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு பதவியின் கீழே நமக்கு வெவ்வேறு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதனை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெப்டி டைரக்டர் லெபார்ட்ரி இதுக்கு 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் 27லேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா டிகிரி நீங்கள் அதாவது மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் லெபார்ட்ரி 4 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலுக்கு 3 இருக்குது, ஓபிசிக்கு 1 இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 21லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில். மூணாவதாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரேட் இதுக்கு 5 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. 2 ஜென்ரல் இருக்குது, 2 ஓபிசிக்கு இருக்குது, 1 எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 1 மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி டெக்டைல்ஸ் மேனுஃபேக்சர் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 4th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு உங்களுக்கு ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2nd கிளாஸில் போஸ்ட் கிராஜுவேட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 5th போஸ்டிங் குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸர் 15 போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலுக்கு 8 இருக்குது, எஸ்சிக்கு 4, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. அதோடய பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ நீங்கள் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஆர் டெக்னாலஜியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் இதுக்கு 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலுக்கு 3, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1, 21லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 7வதாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர் இதுக்கு 3 போஸ்டிங் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 22லேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். 8வதாக பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் இதுக்கு ஒரு போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 20லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. 9வதாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இதுக்கு 2 போஸ்டிங் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 25லேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கிளாஸில் பிகாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதோட உங்களுக்கு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10வதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் குவாலிட்டி அசூரன்ஸ் இதுக்கு உங்களுக்கு 7 போஸ்டிங் இருக்குது. ஜென்ரலுக்கு 4, எஸ்சிக்கு 2, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஏஜ் 19லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 11வதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்வெஸ்டிகேட்டர் இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஏஜ் 22லேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். 12வதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு ஒரு போஸ்டிங் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஹிந்தி மீடியம் அண்டு வித் இங்கிலீஷ் ஆல்சோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அசிஸ்டண்ட் இதுக்கு ஒரு போஸ்டிங் ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. 22லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும். அது 2nd கிளாஸை கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 14வதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் குரூப் சியில் கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும்.
அதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் முடிச்சிருந்தா தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசி வித் நான் கிரிமினல் லேயருக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஏஜோடு சேர்த்து இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கினா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தமிழ்நாட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூரில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் நமக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே வந்து என்ன எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு 2 சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து 1500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 பே பண்ணணும். குரூப் சிக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலையும் 1000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை ஜாபும் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே சமயம் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு முறை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். வேறு எந்த ஒரு கலரும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து அதே வந்து நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் இங்க் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 20 கேபி வரைக்கும் இருக்கலாம். அதாவது 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே நீங்கள் சிக்னேச்சரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் 20லேருந்து 50 கேபிக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. அதே வந்து நீங்கள் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் இது வந்து பிளாக் பெனில் தான் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். 50லேருந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இது சொல்லியிருக்க கண்டிஷன் படி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்லாம் வந்து எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாகவும் சிலபஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு முறை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண விரும்புகிறவங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து டேரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன ஜாபு, நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். அதுக்கடுத்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்லோட்ஸ் வந்து கேட்கும். அதாவது உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இன்ஃபர்மேஷன், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டும் வந்து லாஸ்ட்டாக பே பண்ணிட்டு அதோடைய ரெசிப்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸு ஈஸியாக வந்து உங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.